கேன்சரை குணப்படுத்தும் முள் சீத்தாப்பழத்தின் மருத்துவ குணங்கள். கேன்சர் என்னும் மிகக் கொடிய வியாதி சமீப காலமாகவே இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் கேன்சரை முழுமையாக ஒழிக்க முடியவில்லை. இயற்கையாக நமக்கு கிடைக்கும் பழங்களில் கேன்சர் நோயை குணப்படுத்துவதற்கான பல வழிகள் இருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் முள் சீத்தாப்பழம். இந்த முள் சீத்தாப்பழம் பிரேசில் நாட்டை சேர்ந்தது. இந்த பழம் பச்சை நிறத்தில் இருக்கும். வெளிப்புறத்தில் முள் காணப்படும். இதன் தோலும் தடிமனாக இருக்கும். இந்த பழத்தை இயற்கையான கீமோதெரப்பி என்று சொல்வார்கள். ஏனென்றால் புற்றுநோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை தான் இந்த கீமோதெரப்பி. இந்த முள் சீத்தாப்பழத்தையும் அதன் இலைகளையும் சாப்பிட்டு வந்தால் 12 வகையான புற்றுநோய்கள் வராமல் தடுக்கலாம். மார்பக புற்றுநோய், நுரையீரல், கணையம் உள்ளிட்ட இடங்களில் ஏற்படும் புற்றுநோயை இது தடுக்கிறது. எந்த பக்க விளைவும் ஏற்படாது. இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும். அதுதான் முக்கியம். மேலும் இந்த புற்றுநோய் செல்களை குறைக்கும். வளர்ச்சியை குறைத்து வராமல் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உடலை பாதுகாக்கும். சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்றுக்களை நீக்கும். இந்த பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறது. இது செரிமானத்திற்கு துணை புரிவதோடு தலைவலியையும் சரி செய்கிறது. அது மட்டுமில்லாமல் முள் சீத்தாப்பழத்தில் பல சத்துக்கள் இருக்கிறது. இதயத்தை பலப்படுத்தி சீராக இயக்க உதவுகிறது. இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் காத்து ஆரம்ப நிலையில் உள்ள காசநோயை குணப்படுத்தும் திறன் கொண்டது. கோடை காலங்களில் ஏற்படும் தாகத்தை தணிக்கும். உடல் சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது. தொடர் வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணியாக இருக்கிறது இந்த பழம். ஏதாவது அறுவை சிகிச்சை செய்திருப்பவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடலின் உட்பகுதியில் உள்ள உறுப்புகள் சீக்கிரம் ஆறிவிடும். இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணி. இந்த பழத்தில் குளுக்கோஸ் இருப்பதால் உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை தரும். மாதவிடாய் காலத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடலில் ஏற்படும் வீக்கத்தை தடுக்கும். இந்த பழத்தில் உள்ள நியாசின் என்ற ஒரு வேதிப்பொருள் உடல் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், குடல் புண், ஈரல் பாதிப்பு, குடல் நடுக்கம், இருமல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தடுக்கிறது. இத்தனை நன்மைகளை கொண்ட இந்த முள் சீத்தாப்பழத்தை மாதத்தில் 1 முறையோ அல்லது 3 முறையோ பயன்படுத்தலாம். இல்லாவிட்டால் வாரத்திற்கு 1 முறை பயன்படுத்தினாலும் போதும். இந்த பழத்தை கர்ப்பிணிகளும் பாலூட்டிகளும் தாய்மார்களும் பயன்படுத்தக்கூடாது. மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுதான் பயன்படுத்த வேண்டும். இந்த ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. நம் வீடியோவுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பாஸ் பண்ணுங்க. நன்றி.